Action oriented, I was more of an analyst. But how can I become a manager? Manager ஆகணும்னா first I have to identify potential, நம்மளோட டேலண்ட், நம்மளோட எபிலிட்டிஸை நம்ம வெளியில காட்டுற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ வென் யூ ஆர் அன் எக்ஸிக்யூஷனிஸ்ட் யூ கேன் நாட் grow to a leadership position. One thing at a time. எப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணணும், எதற்காக மல்டி டாஸ்கிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு எஸ் சொல்லணும். There is a saying, only crying baby gets milk. ரைட்? அதே மாதிரி தான். Unless you ask, you will not be given. You should see your deliverables. உங்களுக்கு இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஸ்ட்ரெச்சிங் பண்ண முடியும், கண்டிப்பாக அகாமடேட் பண்ணுங்க. இதுக்கு நான் பர்ன் அவுட் ஆயிடுங்கன்னு நான் சொல்லலை. யூ ஷுட் பி யுவர் ஓன் ஜட்ஜ். ஹலோ எவ்ரிவான், உங்களோட கனவுக்கு நாம் உயிர் கொடுப்போம். ஐ எம் அனிதா ராஜசேகர், உங்களோட கார்ப்பரேட் மென்டர். நம்ம எல்லாரும் கரியரில் ஒரு ஸ்டேஜில் இருப்போம், வேறன் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்போம். பட் அந்த ஸ்டேஜில் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துட்டு இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கரியரில் 3 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சது, ஒரு கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சது, அடுத்த கம்பெனிக்கு சேர்ந்துருந்தேன். இப்போ இந்த அடுத்த கம்பெனியில் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஆல்ரெடி உள்ள ஓடிட்டுருக்கு. பட் நான் பண்ண என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லா டாஸ்க்கையும் நானே எடுத்து செய்வேன். ஐ வாஸ் மோர் ஆஃப் அ எக்ஸிக்யூஷனிஸ்ட். ஸோ வென் யூ ஆர் அன் எக்ஸிக்யூஷனிஸ்ட் யூ கேன் நாட் grow to a leadership position. ஸோ இது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 1.5-2 years நான் ஆஸ் எக்ஸிக்யூஷனிஸ்ட் எல்லா வேலையும் எடுத்துட்டு பண்ணுவேன். இன்ஃபேக்ட் லஞ்ச் சாப்பிட கூட டைம் இருக்காது. காலையில் 8:30 ஸ்டார்ட் ஆகி நைட் 11 வரைக்கும் கண்டினியூஸாக இதை முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் இதை முடிக்கணும், நெக்ஸ்ட் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டினியூஸ் டாஸ்க் லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுட்டு டக்குன்னு செக்லிஸ்ட் மாதிரி டிக் பண்ணிட்டே வர்றது தான் என்னோட அஜெண்டாவை வச்சுட்டு இருந்தேன். I didn't even think about my growth. But ஒரு விஷன் இருந்தது, wherein I have to grow. பட் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. ஆக்சுவலி வாட் ஐ எம் டூயிங், ஆக்ஷன் ஓரியன்டாக நான் என்னென்ன பண்ணுறேன் வர்சஸ் திஸ் விஷன், டோட்டல் மிஸ்மேட்ச். ஆக்ஷன் ஓரியன்டாக ஐ வாஸ் மோர் ஆஃப் அன் அனலிஸ்ட். பட் ஹவு கேன் ஐ பிகம் அ மேனேஜர்? மேனேஜர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை எந்த டாஸ்கெல்லாம் ஐ ஷுட் டூ, எந்த டாஸ்க்குக்கு நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டை கேட்கணும், அதை க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணி டிமார்க்கேட் பண்ணனா தென் ஐ கேன் கோ டு மை சீனியர் ஆஸ்க், ப்ளீஸ் கிவ் மீ அன் அசிஸ்டன்ட் ஃபார் தீஸ் டாஸ்க். நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மூச்சு விடாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு அதை கிளியராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் அப்ரோச் பண்ணேன்னா அவங்களுக்கு கிளியராக புரியும் என்னோட கரண்ட் பொசிஷன் என்ன, நெக்ஸ்ட் நான் எங்கே போகணுன்னு நினைக்கிறேன், அதற்கான பாத்வே என்ன அப்படின்றது அவங்களுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். தேர் இஸ் அ சேயிங், ஒன்லி கிரைங் பேபி கெட்ஸ் மில்க். ரைட்? அதே மாதிரி தான். அன்லெஸ் யூ ஆஸ்க் யூ வில் நாட் பி கிவன். ஆஸ்க் அண்ட் யூ வில் பி கிவன். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, க்ளீனாக பிளான் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்கை, நெக்ஸ்ட்டு டெலிகேட் பண்ணுங்கள், தேர்டு போய் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் திங்ஸ் கிடைக்கும் லைஃப்பில். நம்ம கரியரில் நம்ம வளரணும்னு நினைப்போம், பட் நம்ம கூட இருக்க சில பேரும் அவங்களும் தானே வளரணும்னு நினைப்பாங்க. ஸோ லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட் போகிறீங்க, ஒரு 3 பேர் மேங்கோஸ் வித்துட்ருக்காங்க. ஓகே, 3 பேரும் அவங்களோட மேங்கோஸை விற்கணும்னு தானே நினைப்பாங்க. பட் நீங்கள் எந்த மேங்கோஸை சூஸ் பண்ணுவீங்க? விச் லுக்ஸ் பெட்டர், விச் லுக்ஸ் லைக் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சில பேர் டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தானே வாங்குவீங்க. எக்ஸாக்ட்லி சேம் திங் தான் நம்ம கரியரில் கூட. இப்போது நம்ம வளரணும்னு நினச்ச உடனே நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட டேலண்ட், நம்மளோட எபிலிட்டிஸை நம்ம வெளியில் காட்டுற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஜஸ்ட் லைக் த வே யூ டேஸ்ட் மேங்கோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் அ மீட்டிங். அப்போ உங்கள் மேனேஜர் ஒரு அர்ஜென்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது வித் த ஹையர் அப், எனக்கு நெக்ஸ்ட் 24 hours ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், யார் பண்ணுறீங்கன்னு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பட் தென் ஆல் ஆஃப் தெம் வாண்ட் டு க்ரோ. அது உங்களுக்கு தெரியுது இல்லை? எல்லாருக்கும் வளரணும்னு ஆசை இருக்குது, பட் ஆனால் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் ஹவு வில் ஹி பிக் யூ? ஸோ அந்த சிச்சுவேஷனில் டக்குன்னு ஐ வில் டேக் அப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அந்த மாதிரி எவ்ரி ஸ்மால் ஆப்பர்ச்சுனிட்டி யார் யூஸ் பண்ணி யார் அவங்கள அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லாத்துக்குமே எஸ் சொல்லுங்க, எல்லாத்துக்குமே எந்திரிச்சு நில்லுங்கன்னு நான் சொல்லலை. யூ ஷுட் சி யோர் டெலிவரபிள்ஸ். உங்களுக்கு இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அகாமடேட் பண்ண முடியும்,
கொஞ்சம் லேட் ஸ்ட்ரெச்சிங் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஸ்ட்ரெச்சிங் பண்ண முடியும், ஆட்ஹாக் ரிக்வெஸ்ட்டும் நான் எடுத்துக்க முடியும், இந்த ப்ரெசன்டேஷனையும் நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அகாமடேட் பண்ணுங்க. இதுக்குன்னு நான் வந்து பர்ன் அவுட் ஆயிடுங்கன்னு நான் சொல்லலை. யூ ஷுட் பி யுவர் ஓன் ஜட்ஜ். இன்னும் சில பேர் இருப்பாங்க, வேறன் அவங்க கரியர்ல வளரணுன்றதுக்காக அவங்களுக்கு வர எல்லா டாஸ்கையும் எஸ் சொல்லி எடுத்துப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா? they'll burn out soon. I'll give you an example. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி மேனேஜர், அவருக்கு கரியர்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஒரு பயங்கரமான ஜீல் இருந்தது. அந்த ஜீலுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, அட் அ டைம் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே சொல்லிட்டாரு. இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஓகே சொன்னப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றது, எந்த ப்ராஜெக்டை செகண்ட் வைக்கிறது அப்படின்ற ஒரு மிஸ்மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த ஹோல் திங்ல திஸ் பர்சன் ஹேட் அ பர்ன் அவுட். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண மாயிருச்சு. அண்ட் தேர் வர் டைம்ஸ் வென் போத் த ப்ராஜெக்ட்ஸ் வெர் கொலைடிங். அட் த சேம் டைம் மீட்டிங்ஸ் வந்தது, ஒருத்தருக்கு வந்து நோ சொல்ல வேண்டிய நிலைமையே வந்தது. பட் வை லைக் திஸ்? அது பதிலாக நீங்கள் கரெக்டாக அசஸ் பண்ணி ஒன் திங் அட் அ டைம், இல்லாட்டி see there are times when you have to do multitasking, agreed, but the point here is எப்போ மல்டிடாஸ்கிங் பண்ணணும், எதற்காக மல்டிடாஸ்கிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு எஸ் சொல்லணும். டக்குன்னு இம்மீடியட்டாக எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I'll think through this and get back to you, just give me some time and always buy time, there's nothing wrong. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து உயிர் போகிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்காது, சிலதுக்கு டைம் இருக்கும். ஸோ ஆஸ்க் ஃபார் இட் and then think through it and then decide. You will take the right decision when your focus is clear. Clarity leads the way. நீங்க கொடுக்க வேண்டிய எல்லா பெஸ்ட் எஃபர்ட்ஸையும் கொடுத்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு எந்த ப்ரோக்ரஸும் வரல. அப்ப என்ன பண்ணலாம்? உங்களுக்காக ஒரு போனஸ் பாயிண்ட். ப்ரமோஷன் இஸ் நாட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். உங்க திறமையை வேல்யூ பண்ணாத இடத்துல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்டில் மூவ் ஆன். த வேர்ல்ட் இஸ் லார்ஜ்.